ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடோட லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ஸ் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணணும், ஸ்கெலிட்டன் வந்து ட்ரா பண்ணணும் சரிங்களா. இப்போ கார்பன் ஆக்சிஜன் இருக்குது சரிங்களா. இதில் வந்துட்டு எது லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியாக இருக்கோ அதை தான் என்ன பண்ணணும், சென்ட்ரல் ஆட்டமாக வந்து ரைட் பண்ணணும் சரிங்களா. கார்பன் தான் வந்து லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியாக இருக்கும் கம்பேர்ட் டு ஆக்சிஜன் சரிங்களா. அதனால் ஆக்சிஜனை வந்து சரௌண்டிங் ஆட்டத்தில் வந்து ரைட் பண்ணிவிட்டேன், சென்ட்ரல் ஆட்டமாக வந்து கார்பனை வந்து ரைட் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து கவுண்ட் பண்ணணும் சரிங்களா. இப்போ கார்பன் டை ஆக்சைடோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தலாம் சரிங்களா. கார்பனில் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அதோட வேலன்ஸ் ஷெல்லில், ப்ளஸ் 2 ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜனோட வேலன்ஸ் ஷெல்லில் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ டோட்டலாக வந்து 16 எலக்ட்ரான்ஸ். ஓகே, 16 எலக்ட்ரான்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்ட்ரல் ஆட்டத்திலேருந்து சரௌண்டிங் ஆட்டத்துக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பாண்ட்ஸ் வந்து மேக் பண்ணணுங்க, சிங்கிள் பாண்ட்ஸ் வந்து மேக் பண்ணணும் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து 2 பாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2, டோட்டலாக வந்து 4 எலக்ட்ரான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், -4. ஓகே, அப்போ 16 - 4 we will get 12 எலக்ட்ரான்ஸ். ஓகே, இப்போ இந்த 12 எலக்ட்ரான்ஸை தான் வந்து ஃபில் பண்ணணும். எங்கேருந்து அப்படின்னா, சரௌண்டிங் ஆட்டத்திலேருந்து சென்ட்ரல் ஆட்டத்துக்கு வரணும் சரிங்களா. பேஸ்ட் அப்பான் ஆக்டேட் ரூலை பேஸ் பண்ணி தாங்க வந்து ஃபில் பண்ணணும். எப்படின்னு பாருங்கள், 2 4 6 சரிங்களா, 8 10 12 சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், திஸ் 12 எலக்ட்ரானை சரௌண்டிங் ஆட்டத்துலேயே வந்து ஃபில் பண்ணிட்டோம் ஆக்டேட் ரூலை வந்து பேஸ் பண்ணி சரிங்களா. இப்போ வந்து செக் பண்ணிடலாமா, ஆக்டேட்டை வந்து பேஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத 2 4 6 8. ஓகே, அதே போல் திஸ் ஆக்சிஜனுக்கு செக் பண்ணோம் அப்படின்னா 2 4 6 8. ஓகே, அப்போ திஸ் 2 ஆர் ஓகே, பட் திஸ் கார்பன் இஸ் நாட் பேஸ்ட் அப்பான் ஆக்டேட் சரிங்களா. ஆக்டேட்டை வந்து பேஸ் பண்ணி இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்பனுக்கு செக் பண்ணோம் அப்படின்னா 2 4, ஓ மை காட், 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது சரிங்களா. இன்னும் 4 எலக்ட்ரான்ஸ் வேணும். இப்போ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரை வந்து ரீட்ரா பண்ண போகிறேன் சரிங்களா. ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ண போகிறேன், ரீட்ரா பண்ண போகிறேன். எப்படி ரீட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற லோன் பேர்ஸ் எடுத்து டபுள் பாண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். அதே போல் இங்கே இருக்கிற லோன் பேர்ஸ் எடுத்து டபுள் பாண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து செக் பண்ணிடலாமா ஆக்டேட்டை பேஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத. ஓகே, இந்த லோன் பேர்ஸ் எடுத்து டபுள் பாண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த லோன் பேர்ஸ் எடுத்து டபுள் பாண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அப்போ ரிமைனிங் இங்கே ஒரு 2 லோன் பேர்ஸ், இங்கே ஒரு 2 லோன் பேர்ஸ் சரிங்களா. இப்போ வந்து செக் பண்ணிடலாமா ஆக்டேட்டை பேஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத. திஸ் ஆக்சிஜனுக்கு செக் பண்ணேன் அப்படின்னா 2 4 6 8. ஓகே, அதே போல் திஸ் ஆக்சிஜன் 2 4 6 8. ஓகே, அப்போ இந்த கார்பனுக்கு வந்து செக் பண்ணேன் அப்படின்னா 2 4 6 8. ஓகே, திஸ் இஸ் த correct structure of carbon dioxide guys. This is the correct structure of carbon dioxide சரிங்களா. ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தேங்க்யூ.